தமிழகத்தில் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என இந்தியா டிவி சி வோட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது ஆளும் அதிமுக 116 இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 203 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் 41.1ஆக குறையும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த முறை 31 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 101 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் வாக்கு சதவிகிதம் 39.5ஆக அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் 17 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் 5% அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 156 இடங்களில் மமதா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என சி வோட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 114 இடங்களை கைப்பற்றும் என அந்த கருத்து கணிப்பிலும் கூறப்பட்டுள்ளது. இங்கு காங்கிரஸ் கட்சி 13 இடங்களில் மட்டுமே வெற்றி பெரும் பின்னடைவை சந்திக்கும் எனவும் கூறியுள்ளது. இதேபோன்று கேரளாவில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி தேர்தலில் தோல்வியை தழுவும் என கூறியுள்ள சி வோட்டர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி 89 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அசாமிலும் தொங்கு சட்டசபையே அமையும் என கூறியுள்ள இந்தியா டிவி சி வோட்டர் கருத்து கணிப்பு, இங்கு பாரதிய ஜனதா தலைமையிலான அணி 57 இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு 44 இடங்கள் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அசாம் கனபரிஷத் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக சி வோட்டர் கூறியுள்ளது.